குழந்தை உயிரோட இந்த மாதிரி யானை மேல வந்துட்டா மட்டும் நான் பயந்துட்டு உள்ள விட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. போ இந்த மாதிரி யானை என் முன்னாடி நான் ஒரே அம்மா. ஏண்டி பேரஞ்ச மாதிரி அலறாங்க? ஒப்ப மண்டைய போட்டானா? இல்லங்க, குழந்தை மேல யானை இல்ல, யானை மேல குழந்தை கோர்க்காவை தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து. என்ன வரேன்? கை கட்டு, கை கட்டு. ஆமா, உன் பேர் என்ன? என்னம்மா இப்படி கேக்குற? நான் உன் தாய் மாமன்ல. பேரு மாமா காலையெல்லாம் மலையேறி போச்சு. மரியாதை உன் பேர் சொல்லு. ஆர்ஜி. நீ ஆர்ஜியா இருந்த என்ன, நீ ஐஜியா இருந்த என்ன? இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். தோட்ட வேலை எல்லாம் நீ தான் செய்யணும். ஏன் மரமன் நிக்கிற? போ. என்ன பாக்குற? நீ தொப்புள் கீழே புடவை கட்டி இருக்குது. என் கணேசனுக்கே பிடிக்கல. இனிமே ஒழுங்கா நூல் புடவை கட்டிக்கிட்டு சமையல் செய்யணும், வீடெல்லாம் கூட்டணும், மெழுகணும். என்ன? போ போ, சீக்கிரம் போ. சொல்ல மாட்டீங்க? வா பாப்பா, உன்ன மாதிரி குழந்தைங்க 3 கால் சைக்கிள்ல தான் வரும். நீ 5 கால் யானையில வர்ற. எனக்கு 5 காலா? துபிக்கே சேர்த்துதான் சொல்ற. சிரிச்சுதான் வர்ற. எங்க போற? நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இனிமே நீ தான் இந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாத்ரூம் கழுவணும். பாத்ரூமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கெட்டவனோட பழகினா வாழ்க்கை நாரிடும். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே போ. இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை, கீழே துப்பாக்கி. இப்படி போட்டா எப்படியா போ. கடவுளே 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 கடவுளே. மனுஷா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் 3 மாசம் சம்பளம் போனஸா கொடுத்து